ஆக்சுவலி ஸ்டார்டட் வெரி யங் ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அட் ஏஜ் ஆஃப் ஒரு 7ல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இன்டு த ஃபீல்ட் ஃபார் 21 இயர்ஸ் ஆச்சு. லைக் கமிங் ஃப்ரம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நிறைய இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 100 ரூபா தொலைஞ்ச பெருசு இல்லை. 100 ரூபா மட்டுமே இருக்கிறவன்ட்ட 100 ரூபா தொலைகிறதுங்கிறது டிஃப்ரெண்ட். நம்ம போயிட்டு ஓகே நம்ம இருக்கிற ஒரு $10,000 கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பொருட்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹேவ் அ ப்ரெடிக்ஷன். ஜஸ்ட் 6 பொருட்கள் இருக்கு. ஜஸ்ட் சே எனி ஒன் நம்பர் 1லேருந்து 6 டக்குன்னு ஒரு நம்பர். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல யார் இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சோனாலே நமக்கு சர்க்கஸ் அப்புறம் இன்னொரு விஷயம்லாம் மனசுக்குள்ள ஓடும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய பொதிகை டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நமக்கு மேஜிக் வரும், அதெல்லாம் பிடிக்கும். பட் நிஜமாவே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ எம் இன் மை மிட் 30s ஒரு மேஜிஷியனை நான் பக்கத்தில் பார்க்குறேன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஷோவை உங்களுக்கு நான் அழகாக ஒரு சூப்பரான மெஜிஷியனை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அவரோட பயணம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்க போது. ஐ ஜஸ்ட் காட் கனெக்டட் வித் ஹிம் ஆன் இன்ஸ்டாகிராம். இட்ஸ் ஸோ அமேசிங். திடீர்னு பார்த்தா பறக்க வைக்கிறாங்க, திடீர்னு தூங்குறவங்கள மேலே எழுப்புறாங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ அவரோட ஜேர்னியை வந்து கேட்கறதுக்காக தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் பிரியதர்ஷினி ஹோஸ்டிங் தி ஷோ. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பரா இருக்கேன். Wonderful. எப்படி இருக்கீங்க நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for coming. And first of all sir, ஒரு ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நிஜமாவே நான் ஹாப்பியாக ஹோஸ்ட் பண்ணுவேன் மனசாரு. பட் டுடே இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் ஃபார் மீ பிகாஸ் யூ ஆர் அ மெஜிஷியன். அண்ட் டு பி ஹானஸ்ட் ஐ ஃபீல் ஸோ பாசிட்டிவ் அரவுண்ட் யூ. ஸோ ஆஸ் அ மெஜிஷியன் உங்கள் கெரியர் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ட் ஒரு குட்டி பையனா மென்டலிஸ்ட் அண்ட் இல்யூஷனிஸ்ட் விக்னேஷ் பிரபுவை தாண்டி ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? ஆக்சுவலி ஸ்டார்டட் வெரி யங் ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அட் ஏஜ் ஆஃப் ஒரு 7ல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இன்டு த ஃபீல்ட் ஃபார் 21 இயர்ஸ் ஆச்சு ஃபீல்டுக்குள்ளே வந்து. ஓகே. ஸோ வாட்சிங் மெனி, நீங்கள் பார்த்த அதே பொதிகை அதே தான். ஓகே. அண்ட் ஆல்சோ லைக் சம் இங்கிலீஷ் சேனல்ஸ்லையும் அட் த சேம் டைம் மேஜிக்ஸ் எல்லாம் வரும். அண்ட் ஆல்சோ எங்களோட ஏரியாஸில் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஷோஸ் நடக்கும். அதை பார்த்துட்டு வை டோன்ட் வி ட்ரை மேஜிக் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. 7 வயசுல இருந்து 7 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. 21 years. And I want to ask you, இது எத்தனாவது பாட்காஸ்ட் உங்களுக்கு? இது நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணிருக்கீங்க. பட் ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஸ்பெஷல். இவங்க ரொம்ப எனர்ஜியாக பண்ணுறாங்க, சூப்பராக இருக்கு. Thank you so much sir. So 7 வயசுல ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண மேஜிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக ஒரு காயின் வந்து கையில் இப்படி வச்சு மறைய வைக்கிறது. மேக்ஸிமம் பெரும்பாலும் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது ஓகே. அதே தான் நானும் ட்ரை பண்ணேன். தட் இஸ் த லைக் ஐஸ் பிரேக்கர் செஷன் ஃபார் மை மேஜிக். அண்ட் லைக் மேஜிக் மந்திரமா இல்லை சயின்ஸா ட்ரிக்கான்னு இருந்த அந்த ஒரு ஐஸ் பிரேக்கர் அதுதான் எனக்கு. ஓகே ஓகே. அண்ட் நீங்க மெஜிஷியன் உங்களை சொல்லிக்கிட்டதை விட மென்டலிஸ்ட் அண்ட் இல்யூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அதில் சில மேஜிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு 7 years நீங்க ஃபர்ஸ்ட் மேஜிக் பண்ணும் பொழுது மேபி டீச்சர்ஸ் யாருன்னா கேட்குறாங்கன்னா நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லும்பொழுது உங்க பதில் என்னவா இருந்தது? ஆக்சுவலி மை ஆன்சர் வாஸ் நாட் அட் ஆல் மெஜிஷியன்ற ஆன்சரே கிடையாது. அப்போ இட் வாஸ் மை ஹாபி. எப்படி லைக் நான் நல்லா வரையவும் செய்வேன். அந்த மாதிரி பாடவும் நினச்சேன், பாட்டு வரல. அதுக்கப்புறமா வந்து மேஜிக்கும் நினச்சேன். மேஜிக் அப்படியே ஓரளவுக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அட் டைம் நான் ஸ்கூலில் கேட்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணுன்றது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே போய் அந்த பிளான் மாதிரி மெஜிஷியனுக்குள்ள வந்துட்டேன். ஆனா நீங்க இதை யோசிச்சிங்களா? நீங்க இன்னமும் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் நான் பார்க்குறேன். பறக்க விடுறது, அது ஒரு ரெக்கை இல்லாம பறக்க விடுறீங்க அந்த ரந்தத்துல. ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து அந்த தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் நீங்கள் வந்து தூங்கும்போது வந்து கனவுல வந்து அப்படியே பறந்து போகிற மாதிரிலாம் நிறைய பேர் கனவு கண்டிருப்பீங்க. பெரும்பாலும் நம்ம வந்து பறந்துட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு அங்கேருந்து தமாலு கீழே விழுகிற மாதிரி இதெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க. அது மாதிரி எனக்கு ட்ரீம் வந்தப்போ வை டோன்ட் வி மேக் இட் ரியல். நம்ம தான் மெஜிஷியன் ஆச்சு. மெஜிஷியனோட ரூலே வந்து லாஜிக்கை உடைக்கணும் அப்படின்றது தான். லாஜிக்கில் ஒரு நார்மல் பர்சன் பறக்க முடியாதா? ஓகே, நம்ம பறந்துருவோம். ஸோ வை டோன்ட் வி ட்ரை இட்னு சொல்லி ட்ரை பண்ணதான் அந்த ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பயங்கர ஃபேமஸான ஆக்ட்ரஸை வந்து அப்படியே 2 இது மாதிரி ஸ்டிக் மாதிரி கொடுத்து அதில் செம்மையாக இருந்தது சார் பார்க்க. அண்ட் குட்டி பையனை வந்து லெவிடேட் பண்ணீங்க, வேற லெவலில் இருந்தது. அதுக்குள்ளே அப்புறமா போகலாம். பட் இந்த ஜேர்னி 21 years பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் இது அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் சார், உங்களுக்கு போர் அடிக்கலையா? இல்லை, போர் அடிக்கலாம் இல்லை. லைக் எவ்ரி டைம் யூஸ் டு அப்டேட் மை செல்ஃப். ஓகே.
லைக் ஆடியன்ஸ் வந்து எப்படி சினிமா வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கோ அதே மாதிரி எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் தேர் ஓன் growth. ஈவன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு நிமிஷத்தில் கூட யாரோ ஒருத்தர் உலகத்தில் எங்கேயோ இடத்துல வந்து ஒரு மேஜிக்கை கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், அதை வந்து இனோவேட் பண்ணியிருக்கலாம், டிஸ்கவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஐ நீட் டு கீப் மை செல்ஃப் அப்டேட்டட். எனி ஒன் ஹூஸ் வாட்சிங் லைக் என்ன எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றல நம்ம எப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அமைதியாக ரிட்டையர் ஆகிக்க வேண்டியதுதான். அந்த மைண்டு வந்து நம்ம ஸ்டில் லேர்னிங்லேயே தான் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து போர் அடிக்காது. ஓகே, வண்டர்ஃபுல் சார். ஐ திங்க் நம்மளோட கெரியர் நமக்கு போர் அடிக்காமல் அமைகிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் சார். டு பி ஹானஸ்ட், இப்போ நம்ம எதனா எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னைக்கு அது போர் அடிக்குதோ தட் டைம் நமக்கு ஒரு டவுன்னஸ் வரும் தெரியுமா? அது வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறப்போ அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரவே வராது. ஐ திங்க் மேஜிக்கை வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ 21 இயர்ஸ் சார், உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை சார். மேபி ஒரு 40 வருஷத்துல வந்து 21 இயர்ஸ் நான் மேஜிக் பண்றேன்னு சொன்னா ஒத்துக்கலாம். பட் யூர் லைக் நம்மள மாதிரி 90s கிட்ஸ் தான் சாரும். ஸோ தட்ஸ் ஸோ அமேசிங். அண்ட் ஓகே, எத்தனை ஷோஸ் இது வரைக்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க? லைக் க்ளோஸ் அப் ஷோஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் ரோட் ஷோஸ், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ், நிறைய ஈவெண்ட்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக வந்து 5000 ஷோஸ் வரைக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுருந்தேன். அதுக்கு மேலே கணக்கு வைக்கல. ஓகே. ஓ, 5000 கணக்கில் இருக்கு. காந்தி கணக்குங்கிறது எக்கச்சக்கமாக நிறையா போச்சு. அமேசிங் சார். லைக் 19 இயர்ஸ் இன்ட்டு ஃபீல்டுங்கிற போது ஒரு 5000 கிராஸ் பண்ணேன். ஓகே. இப்போ ஒரு 2 இயர்ஸ் சேர்ந்தாயிடுச்சு. இந்த 2 இயர்ஸில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் நிறைய ஷோ பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3-4 ஷோலாம் பண்ணுவேன். லைக் ஒரு ஈவினிங்கில் வந்து இப்போது மதுரை சைட்லாம் போயிட்டிங்கன்னா இந்த கோவில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு சில மாதங்கள் இருக்குது. அந்த மாதத்தில் வந்து அந்த டைம்ல எல்லாம் ஒரே நாளில் ஒரு 4-5 கோயிலில் நான் ஷோ நடக்கும். ஒரு பஸ்ஸில் ஏற்றிப்பாங்க, இங்கே ஒரு ஷோ முடிச்சோன்னே அவனுக்கு அந்த பஸ்ஸில் பார்சல் பண்ண, அங்கே ஒரு ஷோ, அங்கே முடிஞ்சு இங்கே பார்சல் பண்ணு, அங்கே மிமிக்ரி பண்ணிட்டு அவனை இங்கே வர சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 ஊருக்கு ஒரே நாள் 5 ஷோ 6 ஷோலாம் பண்ணியிருக்கோம். நியூ இயர்லாம் சொல்ல போனால் மேக்ஸிமம் 7 ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில். ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இட் கேம் அப் டு 5000+ ஷோஸ். சூப்பர் சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது? இல்லை, ஷோஸ் இருக்கும்போது பெரும்பாலும் தூக்கமே அந்த ட்ராவல் டைம் தான் தூக்கமாக இருக்கும். ஓகே. ஆமாம் ஆமாம். ஏன்னா போய் ஷோக்கு போய் செட் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், இறங்கணும், அடுத்தது ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உட்காந்து அந்த ட்ராவல் பண்ணுற டைம் தான். சில டைம்ஸ் வந்து இப்போ செல்ஃப் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆமாம். ஓகே. இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு சார் போயிருப்பீங்க ஃபார் மேஜிக்? லைக் பெர்ஃபார்மிங் மேஜிக் வந்து ஒரு 23 கண்ட்ரீஸ் போயிருக்கேன். அண்ட் இத்தனை கண்ட்ரீஸ்லையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் கொடுத்தது தான். தமிழ் மக்கள் அண்ட் ஆல்சோ த மேஜிக் லவ்வர்ஸ், யார் மேஜிக்கை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்களோ அவங்க வந்து, ஏன்னா இந்தியாவில் சம் மெஜிஷியன்ஸ் இருக்கிற மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸ்லையும் சில மெஜிஷியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து அங்கேயே கூப்பிட்டுக்கலான்னு இல்லாமல் இந்த பர்டிகுலர் பர்சன் விக்னேஷ் பிரபு தான் என்னோட கண்ட்ரிக்கு வரணும், நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினச்சி அவங்க கூப்பிட்ட அவங்களோட அன்பு தான் அதுக்கு காரணம். செம சார். ஐ திங்க் மெஜிஷியன்ஸ்க்கு தனி லவ் இருக்கு இந்த உலகத்துல. அண்ட் தமிழ் சங்கங்கள் நிறைய உங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நம்புறேன்ல சார், அந்தந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள். அமேசிங். ஸோ இந்த கெரியர் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க இதுக்காக எதனா படிச்சீங்களா, இல்லை இதை பார்த்துட்டு இருக்கவங்க நான் ஒரு மெஜிஷியன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாட்ஸ் யுவர் அட்வைஸ்? ஆக்சுவலாக லைக் நான் வந்து செல்ஃப் தாட் தான். எனக்கு நிறையா வந்து மேஜிக் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தது. நிறைய மெஜிஷியன்ஸ்கிட்ட கேட்டேன். வந்து அப்போ வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்க, அப்போ ஒரு 50,000 கேட்டாங்க. விச் இஸ் லைக் அப்போ கோல்டே ஒரு 3,000 என்னமோ நினைக்கிறேன். அந்த டைமில் 50,000னா எங்கள் வீட்டில் அப்படியே புதைச்சிருவாங்க அங்கேயே, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கேட்டாங்க. அது வந்து 2 விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இருக்க பார்க்கும்போது சின்ன பையன் வந்து மேஜிக்கில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னாங்களான்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து உண்மையிலேயே அவ்வளோ கேட்டு என்னால் கொடுக்கறக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால் நான் போக முடியாது சொல்லி எந்த ஃபேமிலியும் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் அதனால் பண்ண முடியல. அப்புறம் செல்ஃப் தாட் தான். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க, சித்தி சொல்லி கொடுத்தாங்க. அந்த காயின் மேஜிக் சொன்னேன் இல்லையா, அது சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். அந்த இடத்துல அந்த ஐஸ் பிரேக்கர் ஆனோன்னா ஒய் டோன்ட் வி ட்ரை, எல்லாமே அது சயின்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்டைல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணதான் எல்லா மேஜிக். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேஜிக் ஷோஸ்லாம் பண்ணி மெஜிஷியன் ஆனதுக்கப்புறம் நிறைய மெஜிஷியனோட ஜாமிங் பண்ணுறது, லைக் வேர்ல்டு வைட் நிறைய மெஜிஷியன்ஸோட வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது, அதில் நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். அது மூலமாக அப்படியே செல்ஃப் டாட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதுக்குள்ளே வந்துடவே முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போது
இப்போ இருக்கிறவங்க கற்றுக்கணும் அப்படின்னா there are lot of ways. இப்போ அந்த டைமில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு எனக்கு யூடியூப் கூட இப்போ கிடையாது. எமர்ஜ் ஆகி வராத டைம் இன்டர்நெட் போகணுன்னாலே வந்து ஒரு ஐடியா சிம் கார்டில் ஒரு 200 MB ஸ்க்ராச் பண்ணி தான் போடணும். அந்த மாதிரி தான் இருந்த டைம். இன்டர்நெட் சென்டர்ஸ் இருந்தது. ஐ திங்க் 1 ஹவருக்கு 15 rupees 20 rupees 15 20 அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வந்த ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துங்க. இப்போ பாருங்க அசால்ட்டாக வைஃபைல ஜிபியாக முடிக்கிறீங்க எல்லாரும். 2K கிட்ஸ். ஓகே, அந்த மாதிரி they have lot of opportunities here right now. இப்போ அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அந்த டைமில் இல்லை. இப்போ அவங்க கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, லைக் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இப்போ நானே கூட ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறேன். டைரக்ட் கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் லாங் பேக். இப்போ வந்து அதுக்கான டைம் பத்துறது கற்றுக் கொடுக்குறீங்களா? ஏன் நான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஆன்லைனில் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனில் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பிஃபோர் வந்து நான் டைரெக்டாக 1-to-1 எடுத்துட்டு இருந்தேன். நிறைய ஒரு 50 பேர் 100 பேர்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டைம் பத்தல, ஷோஸ் பிஸியாக இருக்கிறங்காட்டி பண்ண முடியாமல் போச்சு. ஆன்லைன் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார் இன்ட்ரெஸ்டட் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மேஜிக் கற்றுக்கணுன்றது யார் வேணால் கற்றுக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட் தான். நிறைய ஆர்ட்ஸ் இருக்குது. டான்ஸு எப்படி டான்ஸ்க்கு முன்னே எவ்வளோ டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருந்தது, இப்போ எவ்வளோ டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தேர் லிவிங் இன் அ வெரி ஒண்டர்ஃபுல் டைம்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரூ சார். ஆனால் நம்ம ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் சார். 90s கிட்ஸ் அளவுக்கு வந்து 2K கிட்ஸ்க்கு நிஜமா இல்லை. பட் ஐ திங்க் தே ஆர் பிரேக்கிங் த பேரியர்ஸ். நிறைய விஷயம் நடந்துட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுமே பார்க்கறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். நாங்கள் இப்படி இருந்த லைஃபையும் வாழ்ந்திருக்கோம், அதை அந்த எமர்ஜ் ஆகி வரதையும் வாழ்ந்திருக்கோம், எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கிறதையும் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது இன்னும் நல்லா இருக்கு. லைக் அந்த 1 ரூபி காயின் போட்ட ஃபோன்ல இருந்து அப்டேட்டடான ஐஃபோன் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்து ஜெனரேஷன். Exactly. Okay sir, இப்போ நீங்க வந்து சொல்லி தரீங்க. So anybody who wants to learn magic அப்படினா நீங்க கண்டிப்பா வந்து விக்னேஷ் சார் வந்து என்னோட வெப்சைட்ல போனீங்கனாலே கோர்ஸ் இருக்கும், நீங்க பை பண்ணி சூப்பர் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜேர்னி எனக்கு கேட்கும்பொழுது பிரம்மாண்டமாக இருக்குது சார். ஐ திங்க் ஒரு 7 வயசு பையனாக இருந்து ஒரு மெஜிஷியனாக 21 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 21 இயர் ஜேர்னியில் உங்களோட ஃபஸ்ட்டு மெஜிஷியன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க உங்கள் சித்தி சொல்லிங்க சார். தேர் பி மெனி பீப்புள் ஹூ ஹவ் கிவன் யூ ஹேண்ட்ஸ், இவன் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் 1-2 பேர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க கொஞ்சம் சறுக்கல்கள் கொடுக்கறதுக்காகவே. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். பார்த்துருக்கீங்களான்றதை விட 1-2 பேரில் நிறையா இடையில ஜீரோஸ் எல்லாம் கூட சேர்த்துக்குவாங்க. நிறைய பேர் வருவாங்க லைக் இன் அதர் ஃபீல்ட்ஸில் இருந்து. ஏன்னா காம்படிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் த சேம் ஃபீல்ட் காம்படிஷன். ஒரு ஆஸ் எ என்டர்டெய்னர்னு எடுத்துட்டா எனக்கு காம்படிஷன் வந்து ரஜினி சார் கூட எனக்கு காம்படிஷன் தான். ஏன்னா ஹீஸ் ஆல்சோ கிவிங் த என்டர்டெயின்மெண்ட் டு த ஆடியன்ஸ், ஐ எம் ஆல்சோ கிவிங் த என்டர்டெயின்மெண்ட் டு த ஆடியன்ஸ். இஃப் நான் ஒரு ஷோ வச்சிருக்கேன், அந்த அன்னைக்கு வந்து ரஜினி சாரோட ஒரு பெரிய படம் வருது, இல்லை ஒரு விஜய் சாரோட ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா அந்த அன்னைக்கு அங்கே போகவா இங்கே போகவான்னு நினச்சி அந்த இடத்துலேயே we both are entertainers in different genres. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு காம்படிஷன் தான். ஸோ அந்த மாதிரி வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஆல் தி என்டர்டெய்னர்ஸ் ஆர் காம்படிட்டர்ஸ். ஸோ நான் வந்து அவங்களை யாரும் இது நான் என்னோட வேலை வந்து நான் வந்துட்டு இருப்பேன். பட் தே ட்ரீட் என்னோட காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு ஏதாவது நேம் இது பண்ணுறது, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புல் டவுன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இல்லை நம்ம பண்ணக்கூடிய சேம் ஆக்ட் வந்து காப்பி பண்ணுவாங்க. லைக் ஆல் த எஃபெக்ட்ஸ் ஆர் இன்வென்டட் பை சம் மெஜிஷியன்ஸ். அதில் நம்ம ஸ்டில் அதை கண்டுபிடிச்சிருப்போம். நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம அதை ரீடிஃபைன் பண்ணி சில மேஜிக்ஸ் பண்ணியிருப்போம். அது இன்னும் ஆடியன்ஸை நல்லா இம்பேக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளையும் அதையும் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய புல் டவுன்ஸ் வந்து பார்த்துருக்கிறேன். பட் ஐ நெவர் கேர் அபவுட் எனிதிங். டோன்ட் கேர், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. ஓகே சார். பட் ஆனால் வந்து நம்ம ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டும் போகிறதும் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து நம்மளை பின்னாடி இழுத்துட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. ஓகே, பின்னாடி திரும்பி பார்த்தா யார் நம்ம வண்டி 2 வண்டி காம்படிஷன் பண்ணி போகலாம், தப்பு இல்லை. பின்னாடி என்னன்னு திரும்பி பார்த்தோம்னா முன்னாடி யார் மேலே சாத்திர வேண்டியதான். ஸோ அதனால வந்து பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. பட் காம்படிஷன் நம்ம சென்சிபிளாக அதை கரெக்டாக ரன் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி இதை கேட்க வந்து சார் இந்த காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்க வந்து, பட் நீங்கள் ரொம்ப அழகாக கேரி பண்ணுறீங்க. அப்போ எல்லாருமே காம்படிஷன்னா உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்திக்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுப்பீங்கல்ல சார் டு கீப் யூ அப்டேட்டட்? இல்லை, நான் சொன்ன மாதிரி நம்ம லேர்னிங் வந்து எவ்ரிடே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மேஜிக்கில் வந்து வி இன்வெஸ்ட் ஆன் மெனி கிமிக்ஸ் மேக் பண்ணுறது, இல்லை நம்ம ஐடியாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை வந்து இன்வெஸ்டிங் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஒரு கண்டுபிடிச்ச எஃபெக்டை வந்து நான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் தட் டு பி 100% சக்ஸஸ்ஃபுல். ஸ்டேஜில் போய் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ அப்போ ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் லாட் ஆஃப் த ஆடியன்ஸ். லைக் ஒரு டக்குனு பீச்சுக்கு போய் ஒரு மேஜிக் பண்ணுறது, அதெல்லாம் வீடியோலே இருக்காது. ரேண்டமாக ஒருத்தங்களை பார்த்து மேஜிக் பண்ணுறது. அவங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, வீடியோவில் இல்லை எனிவே. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா ஓகே சாரி ஐம் ஜஸ்ட் ப்ராக்டிசிங் முடிஞ்சு.
அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த 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 நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மேஜிக் பொறுத்த வரைக்கும். டைம், மணி, கிமிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எவ்ரிடே இஸ் அ லேர்னிங். ஸோ லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்னிங் பண்ணால் தான் வந்து அந்த காம்படிஷன் அப்படின்றது எப்படி மூவி as கன்சர்ன் as மூவி எப்படி க்ரோ ஆகிட்டு எவால்வ் ஆகி வந்திருக்கோ, as magicians we also க்ரோ லைக் ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்க இப்போ வந்து மைண்ட் ரீடிங் ரொம்ப எதிர்பார்க்குறாங்களா, மென்டலிசம் தே எக்ஸ்பெக்ட், illusions தே எக்ஸ்பெக்ட்னா மேஜிக் ஷோஸ் சம்திங் விஷுவல், மோர் விஷுவல். ஸோ ஒரு சிலர் இப்போவும் மேஜிக் ஷோ கேட்குறவங்க இருக்காங்க. எங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் மேஜிக் பண்ணுங்கள், நாங்கள் அமைதியாக உட்காந்து பார்க்கணும்னு கேட்குறவங்க இருக்காங்க. இல்லைங்க நாங்கள் வந்து மேஜிக் ஷோலாம் நிறையா பார்த்துட்டோம், we don't want magic, we want only mentalism show. எங்களுக்கு வந்து இந்த மைண்ட் ரீடிங் பண்ணுங்க, ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஏதாவது இந்த பேய் வந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களே, இந்த அதெல்லாம் பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் இந்த டெலிபோர்டேஷன் பண்ணுவீங்களே, ஹிப்னாசிஸ் பண்ணுவீங்களே, இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நாங்கள் உங்கள் வீடியோலாம் பார்க்குறோம், ரியல் மாதிரி எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் ஷோவில் பண்ணுவீங்களா, பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்துருங்க சார், இந்த அன்னைக்கு ஒரு டேட் இருக்குது வந்துருங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்யூஷனில் இந்த பறக்க வைக்கிறதுலாம் இப்போ ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தர் பறக்க வைப்பீங்களா, இல்லை கட் பண்ணி ரெண்டா ஆக்குவீங்களா, இந்த மாதிரி the audience are more interested to know the feel the real magic. They wanted to just ஒரு பார்க்கணுன்றலாம், they want that experience. அந்த மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணணும்னு. இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சர்வீஸை வாங்குறோம் அப்படின்ட்டானே they wanted to buy that experience. Okay. I have a prediction here. ஓகேவா? எஸ், நம்மகிட்ட ப்ரெடிக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரேம்குள்ளேயே வந்து சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்துருக்கீங்க ஸ்பெஷலாக. எந்த ஷோலையுமே வந்து காஃபி டீ கொடுத்து, ஐ மீன் காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஐ ஹாவ் அ ப்ரெடிக்ஷன் ஹியர். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்க வேறு ஏதாவது பொருள் எதாவது இருந்தாலும் இங்கே வைக்கலாம் நீங்கள். வாட்ச், எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகேவா? 1 2, அதுக்கப்புறம் இந்த பணியாரத்தி எடுத்துப்போம். இந்த இது வந்து ராகி கொழுக்கட்டை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூவையும் வச்சுப்போம். இன்னொரு பொருள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. இந்த த்ரெட் வச்சிடலாமா சார்? ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோன், டிஷ்யூ, கொழுக்கட்டை, சரி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் 4th பணியாரம், 5th வாட்ச்சு, 6th இந்த த்ரெட். ஓகேவா? இப்படி வச்சிருவோம். ஓகே, ஃபைனா? இது வேணா, இது மேலே இது இன்னொரு இது மேலே வச்சிரும், செப்பரேட்டாக கூட வச்சிரும். ஓகே, கொழுக்கட்டையை தனியாக வச்சிரும். ஓகே, ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்தது ஒரு பணியாரம். இல்லை இதை ஃப்ரேம்லேருந்து எடுத்துரும், நாங்கள் ஒரு பணியாரம் மட்டும் வச்சுப்போம், இதை ஓரமாக வச்சிருவோம். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பொருட்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹாவ் அ ப்ரெடிக்ஷன். இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, இது இங்கே தான் இருக்க போகுது. சரி, இட் இஸ் யுவர் ஃப்ரீ சாய்ஸ். ஓகே, டு செலக்ட் 1 2 3 4 5 6 6 பொருட்கள் இருக்கு. இதில் வந்து யூ ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 1ல இருந்து 6 குள்ள. இது வந்து 1, இது 2, இது 3, அது மாதிரியா? அந்த மாதிரி இதில் நீங்கள் லைக் ஜஸ்ட் 6 பொருட்கள் இருக்கு. யூ ஜஸ்ட் சே எனி ஒன் நம்பர். 1ல இருந்து 6 குள்ள டக்குன்னு ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. You want to change or fix on with that? 5. ஓகே, ஸ்பெல் பண்ணுவோமா? FIVE. ஓகே, 4 வந்திருக்கு. FIVE நம்ம ஸ்பெல் தான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த 4 பொருள். ஓகேவா? ஓகே, இந்த இந்த இது வரைக்கும் நம்ம ஸ்பெல் பண்ணி, இப்போ ஒருவேளை 6 சொல்லிருந்தீங்கன்னா இந்த 3 பொருள் தான் வந்திருக்கும். ஓகே ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 2 பொருள் நம்ம தூக்கிடுவோம். சரி, இது நம்ம லிஸ்ட்டில் போயிடுச்சு. இப்போ 4 பொருள் இருக்குது. இந்த 4ல் இப்போ ஒமிட்டிங் டைம். ஓகேவா? ஏதாவது ஒரு 2 பொருளை கையில் எடுத்துருங்க. எடுத்துக்கணுமா? ஏதாவது ஒரு 2 பொருளை கையில் எடுத்துருங்க. எனி 2 things you can take it in your hand. சரி, நான் இது 2 வேணா இது எடுத்துறேன் சார். ஓகே ஓகே, ஒமிட்டிங் டைம் கீழே வச்சிருங்க. அதையா கீழே வச்சிடணுமா? ஓகே ஓகே. you are left with 2 items. அந்த 2த்தையும் கையில் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகேவா? இப்போ 2 கையில் எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் யுவர் ஃப்ரீ சாய்ஸ். இப்போ ஒமிட்டிங் டைமில் இட் இஸ் யுவர் ஃப்ரீ சாய்ஸ் டு கிவ் மீ எனி ஒன் ஐட்டம். என்ன ஒன்றா? எது வேணா மாற்றி கூட நினச்சிக்கலாம். ஏதோ ஒன்று என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடணுமா? இது அவங்களோட சாய்ஸ். ஒமிட்டிங் டைம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஏதாவது ஒன்று. ஓகேவா? வச்சிருவோமா? ஓகே, யூ ஹாவ் லெஃப்ட் வித் வாட்? பணியாரம். ஓகே, இது வந்து ஒன்றா ஒமிட் பண்ணி போனோம். இதுதான் வரும்ன்றது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்ததா? நோ ஐடியா. இது வந்து 4 ஸோ இது சம்திங் இதெல்லாம் பண்ணல. நீங்களா எடுத்தீங்க. ஒன்றா ஒமிட் பண்ண 2 எடுக்க சொன்னால் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த 2 தான் எடுக்க வந்தீங்க. அதுக்கப்புறம் மாற்றி இன்னும் 2 எடுத்தீங்க. அப்போ நீங்கள் ஒமிட் பண்ணுற டைமில் இப்போ இதை கூட கொடுத்துருக்கலாம். இதுக்கு நான் வச்சுருந்தேன். இப்போ ஆனால் ஃபைனலி யூ ஹவ் லெஃப்ட் வித் 1 திங், பணியாரம். இதை வந்து நம்ம ஷோவோட இப்போ நம்ம பண்ணும்போதே வந்து ஐ ஹவ் ரிட்டன் இட். நீங்கள் பணியாரம் தான் வந்து
என்னங்க இது உங்க கைக்கு வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்லுவா? சீரியஸா பார்த்து ஸ்பிரிட் என்ன உங்க கூட சுத்தமாயிடும் தெரியும். My God, இது illusion. பாருங்க. இத்தனைக்கும் எனக்கு இது அப்படியே close up. Amazing, sir. So good, too good. Excellent, sir. Summer. Oh my God. சார் நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா நான் நினச்சிக்கிட்டேன் ஓகே நம்ம ராகி நினைப்போம் யோசிச்சேன் ஆனால் எப்படி என் மைண்ட் மாறி பணியாரம் கூட வந்து சீரியஸாக தெரியல தட் மச் ப்ரெடிக்ஷன்ஸ் யூ மேக் அபவுட் த பர்சனா இட்ஸ் ஆல் மென்டல் திங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்கள பண்ண வைப்போம். மை காட் people pay for experience. Yes. Amazing sir. So mentalist வேற illusionist வேற magician வேற எல்லாமே மேஜிக் தான். whatever surprises you makes you awestruck வந்து மேஜிக் தான். it all comes under the மேஜிக் தான். different genres of magic. ஒரு மென்டலிஸ்டுக்கும் illusionistக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க சொல்லுவீங்க? we do something like ஒருத்தங்களை ரெண்டா கட் பண்ணி பிரிச்சு காட்டுவோம். ஆனா ஒரு blood shed இருக்காது, ஒரு ரத்தம் இருக்காது, இதுவும் இருக்காது. நான் பறந்தது ஒரு illusion சொல்லலாம். coming to mentalism உங்களோட மைண்ட்ல இருக்கிறத நான் கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேவரட் பர்சன் நினைச்சுக்கோங்க, கண்டுபிடிக்கிறேன் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ நான் கண்டுபிடிக்கல, எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உடனே பேனிக் ஆகலாம், ஐயோ கண்டுபிடிச்சிராங்க பழைய. ஒன்றே மாறாதது இதயம் என்றும் நிலையானது. ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள். இது உயிரோட்டமுள்ள நேர்காணல்.